இந்த அல்வாவை நம்ம வேஸ்ட் பண்ணுற ஒரு பொருளை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். நான் தர்பூசணியோட இந்த தோல் தான். நம்ம எப்போவுமே தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு அதோடைய தோலை வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம். அதை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை மட்டும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் நீங்கள் இந்த தர்பூசணியோட தோலை வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. கடையில் விற்கிற மாதிரி டெக்ஸ்சரில் சூப்பராக வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த அல்வாவை நம்ம எதில் செஞ்சோன்னு சொல்லிட்டு யாராலையுமே சுத்தமாக கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி விளாக் வாயேஜஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் தர்பூசணியோட தோலை தான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கத்தி எடுத்து அதோடைய ஒயிட் ஸ்கின்னை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட் ஸ்கின்லேயே மேலே இருக்க லேயர் மட்டும் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும். அடியில் இருக்க தோல் எல்லாமே அது நமக்கு தேவையில்லை. மேலே இருக்க இந்த ஸ்கின்னு மட்டும் போதும். அது மட்டும் தான் நம்மளுக்கு அந்த வாட்டரியாக இருக்கும். ஹார்டாக இருக்கிறது சீவறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதில் நமக்கு எந்த ஜூஸுமே கிடைக்காது. அதனால் அதை எடுக்க வேண்டாம். ஹார்ட் ஸ்கின்னை எடுத்திங்கன்னா அரைக்கும் போது சரியாக அரைப்படாது. அதனாலும் பரவாயில்ல, நம்ம ஃபில்டர் பண்ணும் போது வந்துடும். ஆனால் அது எடுக்க கஷ்டமாக இருக்கும். நீங்கள் மேலே இருக்க ஸ்கின்னை மட்டும் எடுத்திங்கனாலே போதும். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அதோடைய ஒயிட் ஸ்கின் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தோடைய ஸ்கின்னுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த ஸ்கின் மட்டும் தான் நமக்கு யூஸ் ஆகும். இந்த தோல் நம்மளுக்கு தேவைப்படாது. இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இது நமக்கு வேஸ்ட்டு தான். இதை வச்சு மட்டும்தான் நம்ம இன்றைக்கி அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீசஸ் எல்லாமே இதில் சேர்த்துக்கோங்க. இதில் சுகர்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். வெறும் இந்த தர்பூசணியோடைய ஸ்கின்னை மட்டுமே சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துங்க. இப்போ இதை அரைச்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஜூஸ் கிடைச்சிருக்கும். இல்லை தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். இதை மட்டும் நீங்கள் அரைச்சிங்கனாலே இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடைக்கும். இப்போ இதை அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஜூஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மேலே இருக்கிறது எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது. இதை நமக்கு வேஸ்ட்டு தான். இதை தூக்கி போட்டுருங்க. கீழே இருக்க ஜூஸை மட்டும் யூஸ் பண்ணி அல்வா செய்ய போகிறோம். இந்த ஜூஸ் தான் நம்மளுடைய அல்வாவுக்கு ஒரு ஃப்ளேவரே கொடுக்க போகுது. இந்த ஜூஸே நம்மளுக்கு நல்ல ஒரு ரெட் கலரில் கிடச்சிருக்கு. இந்த ஜூஸை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஜூஸை அந்த பேனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோடைய பச்சை வாசனைலாம் போய் லைட்டாக சுண்டி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதில் அந்த தண்ணி எல்லாமே அடியில் போயிட்டு அதோடைய கலர் எல்லாமே இந்த மாதிரி மேலே வந்து நுரைச்சி நின்று இருக்கும். இந்த அல்வாவுக்கு நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க போட்டு இல்லை. இதுவே நம்மளுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். கலர்லாம் மேலே வந்து நுரைச்சி நின்று இருக்கு பாருங்கள். இதுவே நம்ம அல்வாவுக்கு ஒரு நல்ல ஃபுட் கலர் மாதிரி இருக்கும். இந்த ஜூஸ் நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். அது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அடுத்து இன்னொரு சைடு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டியோடு சேர்த்திங்கன்னா அல்வாவும் கட்டி கட்டியாக ஆகிடும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம பேனில் கொதிக்க வச்சிருந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுண்டி வந்திருக்கு. மேலே இருக்க கலரும் பாருங்கள் நல்லா டார்க் ஆகி வந்திருக்கு. இப்போ அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. லைட்டாக ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கலர் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை தான் சேர்க்க போகிறோம். அதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. மாவு எல்லாம் அடியில் போய் தங்கிடும். அதனால் கலந்து விட்டுட்டு செய்யுங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இன்னொரு கையில் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மொத்தமாக சேர்த்திங்கன்னா அல்வா கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் ஒரு கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி வரும். அல்வாவை நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் செஞ்சீங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. நார்மல் தவாவில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிட்டே இருக்கும், கையும் வலிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் பேனில் செய்ய ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த அளவுக்கு திக்காயிருச்சு. இது கூட தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சுகர் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா இப்போவே சேர்த்துக்கோங்க, லாஸ்ட் டைமில் சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சுகர் சேர்த்துட்டு கரைஞ்ச உடனே செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் உடனே சேர்த்து அதுக்கு மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. அல்வாவுடைய பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக சுகர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சுகர் கரையவே கரையாது, அப்படியே இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அல்வாவை பொறுத்த வரைக்கும் சுகருடைய அளவு கரெக்டாக இருந்தால் தான் அதோடைய டேஸ்ட்டுமே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக திக்காகி வந்த உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸி டெக்ஸ்சரில் வரும். அல்வாவும் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அடி பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அல்வாவை பொறுத்த வரைக்கும் கலந்து விட தான் கஷ்டமாக இருக்குமே தவிர செய்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். அல்வா பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு வந்துருச்சு, ஆனால் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது. அல்வா எடுத்து விட்டால் அப்படியே விழணும், அந்த மாதிரி இல்லை. அதுக்கான ஒரு சீக்ரெட் தான் இந்த எண்ணெய், வேறு எதுவும் இல்லை. நம்ம நார்மலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் தான். நம்ம எண்ணெய் தான் நெய் சேர்த்தாலும் கொஞ்சமாக இந்த எண்ணெய் சேர்க்கும் போது தான் அதோட டெக்ஸ்சர் அப்படியே கடையில் விற்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வந்திருக்கும். லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு ஒரு மாதிரி நுரைச்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் எடுத்து ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது, பால்ஸ் மாதிரி திரண்டு வந்திருக்கோம் பாருங்கள். இதுதான் அல்வாவுடைய கரெக்டான கன்சிஸ்டன்சி. கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா பால்ஸ் மாதிரி உருண்டு வரும். அதுவே உங்களுக்கு அல்வாவுடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரலைன்னா பிசு பிசுன்னு கையில் ஒட்டும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் ஆயில் நீங்கள் சேர்க்கும் போது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துட வேணாம், அல்வாவுடைய டேஸ்ட்டையே கெடுத்துரும். அப்புறம் இப்போ பாருங்கள் ஃபைனலாக அல்வா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அல்வா போது எந்த மாதிரி விழுது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இதை இந்த மாதிரி ஆட்டி பார்த்தீங்கன்னா கூட தலைன்னு ஆடணும். அவ்வளோதான், நம்மளுடைய தர்பூசணி பழ தோலை வச்சு அல்வா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனிமேல் அல்வாவை கடையில் வாங்கவே மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் தர்பூசணி பழத்தோலையுமே இனிமேல் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஸ்பூனை வச்சு எடுக்கும் போதே பாருங்கள், அது பிசு பிசுன்னு ஒட்டாமல் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த அல்வா பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே உண்மையிலே கடையில் வாங்குகிற அல்வா மாதிரியே இருக்கும். கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது, சுத்தமாக ஒட்டவே இல்லை. இந்த அல்வாவை ட்ரை பண்ணவங்க டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.